எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எழுத்துப்பிழை, ஓகேவா? இந்த தலைப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துலாம் கம்பைல் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சில எழுத்துப்பிழைகளையும் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ், அதாவது மயங்கொலி சொற்கள், இனவெழுத்துக்கள், சுற்றெழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை அறிதல், இந்த மாதிரியான சில டாபிக்ஸை நம்ம தனித்தனியாக இதேமாரி கம்பைல் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த அயற்சொல் தமிழ்ச்சொல் வரையும் பார்த்தாச்சு. இந்த எதிர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன தலைப்புன்னு எனக்கு புரியலை. அதே மாதிரி கீழே எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுங்கிறது ஓகே தான். ஒரு சொல் கொடுத்து அதோட எதிர்ச்சொல் எடுத்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா, அது நம்மளுக்கு தெரியும். மேலே அதே மாதிரி எதிர்ச்சொல் வினைச்சொல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரியல. நானும் கொஞ்சம் பேர்கிட்ட வந்து கேட்டேன், சரியான ஒரு தெளிவு வந்து எனக்கு கிடைக்கல, ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தேன். யூடியூப்பில் நிறைய பேர் வேர் டு ஸ்டடி போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களதையும் பார்த்தேன். கரெக்டாக அந்த அயற்சொல் தமிழ்ச்சொல் வரைக்கும் போட்டுட்டு இதெல்லாம் ஸ்கிம் பண்ணிடுறாங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வேர் டு ஸ்டடி வந்து போட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியலன்னா போடக்கூடாது, ஓகேவா? வியூஸ்க்காக வந்து பார்த்தோம்னா அது தெரியாத விஷயங்கள தெரியாது அப்படின்றதையே சொல்லாமல் நேராக ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வேர் டு ஸ்டடி வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் கொஞ்சம் தெளிவானோன்னா கடைசியாக கூட நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக நான் அந்த எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக அப்படின்றதுக்கும் இந்த எதிர்ச்சொல் வினைச்சொல் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி தெரியல அப்படின்னா அந்த எதிர்ச்சொல் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்கில் அந்த ஒரு சொற்பொருள் வந்து இருக்கும், அதுக்கான எதிர்ச்சொல் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருக்கும், அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எழுத்துப்பிழை, ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கை ஜஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம், ஓகே? ஃபஸ்ட்டு சிகப்பு, சிகப்பு அப்படின்றது வரக்கூடாது, சிவப்பு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அகண்ட அப்படிங்கிறது தப்பு, அகன்ற அப்படின்னு வரணும். அதுகள் தப்பு, அவை தான் சரி. அருவாமனை தப்பு, அறிவாள்மனை தான் சரி. அருகாமையில் அப்படிங்கிறது தவறு, அருகில் அப்படின்றது தான் சரியானது. அடுத்து அருவருப்பு அப்படிங்கிறது தவறானது. அருவருப்புங்கிறதுல இந்த ரூ வந்து வரணும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அங்கிட்டு அப்படிங்கிறது தப்பு, அங்கு அப்படிங்கிறது தான் சரி. அமங்கலத்துக்கு பதிலாக அமர்க்களம், அமக்களம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அமர்க்களம் அப்படின்னு வரணும். அமக்களம் அப்படின்னு வரக்கூடாது, அமர்க்களம் இரு வந்து வரணும். அத்தினி அப்படின்றது தவறு, அத்தனை, அத்தினிங்கிறதுக்கு பதிலாக அத்தனைங்கிறது வரணும். அவுத்து அப்படிங்கிறது தவறு, அவிழ்த்து அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து ஆட்சி அப்படின்றது தவறு, ஆயிற்று, ஆட்சி ஆயிற்று, ஓகேவா? அடுத்து இரும்பல் அப்படின்றது தவறு, இருமல், இருமல் தான் சரி. இங்கிட்டு அப்படிங்கிறது தவறு, இங்கு அப்படின்னு வரணும். இறைச்சிக்கு பதிலாக இறைச்சி அப்படின்னு வரணும், இறைச்சி. இவை அன்று, இவை அல்ல அப்படின்றது தான் சரி. அன்று அப்படின்றது ஒருமைக்கு வரும், ஒருமைப்பன்மை நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? அடுத்து ஈர்க்களி அப்படின்றது வராது, ஈர்கொல்லி அப்படின்றது தான் சரி. உடைமை அப்படிங்கிறது வராது, உடைமை அப்படின்றது சரி. உரிச்சி கிடையாது, உரித்து, உரிச்சு திங்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, உரித்து திங்கணும் அப்படின்றது தான் சரி. ஊரணி அப்படின்றது தவறு, ஊருணி அப்படின்றது தான் சரி, ஊருணி. ஸ்கூல் புக்லேயும் இது இருக்கும். ஒத்தடம் அப்படின்றது தவறு, ஒற்றடம் அப்படின்றது தான் சரி, ஓகே. அடுத்து 9 அப்படின்றது தவறு, 9 அப்படின்றது தான் சரி. அடுத்து கரம் தவறு, கரம் இந்த ரே வந்து வரும், கரம், கரம், சிரம், புறம். அடுத்து கயறு, கவுறு இதெல்லாம் தவறு, கயிறு, ஈ அப்படின்றது வரணும், ஓகேவா? கயிறு. அடுத்து அருணை கயிறு அப்படின்றது தவறானது. அரைஞான் கயிறு, ஓகேவா? அரைஞான் கயிறு அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து புஞ்சை அப்படின்றது தவறு, புன்சை, புன்சை நிலம், நன்சை நிலம்னு சொல்லுவோம் இல்லையா, புஞ்சை நஞ்சைன்னு சொல்லக்கூடாது, புன்சை அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாவக்காய் தவறு, பாகற்காய் அப்படின்றது பாவக்காய் அப்படின்றது தவறு, பாகற்காய் அப்படின்றது தான் சரி. தவக்கலை தப்பு, தவளை அப்படின்னு வரணும். குரங்குக்கு பதிலாக குரங்கு அப்படின்னு வரணும், குரங்கு. முயற்சித்தார், முயன்றார் அப்படின்னு வரணும். பேரன், பெயரன் அப்படின்னு வரணும், இது ரொம்ப முக்கியம். பேரன் அப்படின்னு வரக்கூடாது, பெயரன், ஓகேவா? அடுத்து வேர்வை தவறு, வியர்வை அப்படின்னு வரணும். வேர்வைக்கு பதிலாக வியர்வை. இடதுபுறம் தவறு, இடப்புறம், இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, இடப்புறம். அடுத்து உசிறு, உசிறு தப்பு, உயிர்.
எண்பது தவறு, எண்பது. ஒருவள் ஒருத்தி, ஒருவள் கிடையாது ஒருத்தி. ஓகே. அடுத்து ஒரு கால், ஒரு கால். ஓகேவா, இக்கு வந்து வராது. அடுத்து 8 10 ஆகிய எண்கள் பக்கத்தில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த இக்கு அதெல்லாம் வந்து வரும். இது ஒன்று அப்படி ஒரு அப்படின்னு வந்ததுனால இந்த இடத்துல அது வராது. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒற்றுப்பிழையில் வந்து நம்ம பார்க்கலாம். எழுத்துப்பிழையில் இது நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒற்றுப்பிழையில் நம்ம டீப்பாக வந்து பார்க்கலாம் அதெல்லாம். ஓகேவா. கத்திரிக்காய், கத்திரிக்காய், கத்திரிக்காய் அப்படின்றது தவறு, கத்தரிக்காய் அப்படின்றது தான் சரி. ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கம்பிலி அப்படின்றது தவறு, கம்பளி அப்படின்றது தான் சரி. கம்பிலி தவறு, கம்பளி. ஓகே. கரம், கரம், கரம் அப்படின்றதுல இந்த ரே வந்து வரணும். ஓகேவா. காக்கா, காக்கை அப்படின்றது தான் சரி. கிரணம் அப்படின்றது தவறு, கிரகணம் அப்படின்றது தான் சரி. ஓகே. குடக்கூலி அப்படின்றது தவறு, குடிக்கூலி அப்படின்றது தான் சரி. அடுத்து கோர்வை தவறு, கோவை அப்படின்றது தான் சரி. சமையல் தவறு, சமையல் மே வராது, சமை மை அப்படிங்கிறது வரணும். அடுத்து சிலது தவறு, சில. ஓகேவா. அப்பளம், அப்பளம் அப்படின்றது தவறு, அப்பளம் அப்படின்றது தான் சரி. ஓகே. அடமலை தவறு, அடைமலை அப்படின்னு வரணும். அடுத்து ஆத்திற்கு போகும், ஆத்திற்கு போகுமா அப்படின்றது தவறு, ஆட்டிற்கு போகும் அப்படிங்கிறது தான் சரி. ஓகேவா. அடுத்து ஆம்பிள்ளை தவறு, ஆண் பிள்ளை அப்படின்றது தான் சரி. ஓகே. இடது பக்கம் அப்படின்றது தவறு, இடப்பக்கம் அப்படின்றது சரியானது. இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இடதுகை, இடக்கை. ஓகே, இடக்கை அப்படின்னு வரணும். ஓகே. அடுத்து இளநி, இளநி அப்படின்றது தவறு, இளநீர் அப்படின்றது தான் வரணும். சிலது நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும், முக்கியமான சில விஷயங்களை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. இடைப்போடு, எடைப்போடு அப்படின்றது தான் சரியானது. இத்து போதல் அப்படின்றது இற்று போதல் அப்படின்றது தான் சரி. உசிர் அப்படின்றது உயிர். உந்தன் அப்படின்னா உன்றன், உந்தன் அப்படின்றதுக்கு பதிலாக உந்தன், உன்றன் அப்படின்னா வரணும். உந்தன் அப்படிங்கிறது தவறு, உன்றன் அப்படிங்கிறது தான் வரணும். உலர்ந்து அப்படிங்கிறது தவறு, உலர்ந்து இரு அப்படிங்கிறது வரணும். இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழி கிடையாது. எண்ணெய் அப்படின்றது தவறு, எண்ணெய். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு கால், ஒரு கால். இந்த இக்கு வந்து வராது. இது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒற்றுப்பிழையில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. எழுத்துப்பிழையில் அதை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதில் நல்லா டீப்பாக வந்து படித்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஓகேவா. அடுத்து ஒட்டடை அப்படிங்கிறது தவறு, ஒட்டடை அப்படின்றது தான் வரணும். ஒட்டடை அடிக்கிறது சொல்ல முடியாது வீட்டுக்கு, அதுக்கு ஒட்டடை அப்படின்னு வரணும். கடப்பாறைக்கு இந்த ரை வந்து வரணும். இசிக்கின்றான் அப்படின்னா இழிக்கின்றான் அப்படிங்கிறது தான் சரியானது. காற்று அப்படின்னா காற்று, காற்றடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, காற்றடிக்குது அப்படிங்கிறது தான் சரியானது. ஆத்தக்கரை, ஆற்றங்கரை அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து காவா, வாய்க்கால் அப்படின்றது தான் சரியானது. காவா அப்படிங்கிறது தவறு, வாய்க்கால். தோப்பனார், தோப்பனார் அப்படின்றது தவறு, தகப்பனார் அப்படின்றது தான் சரியானது. அடுத்து வண்ணாத்தி பூச்சி அப்படின்றது தவறு, வண்ணத்து பூச்சி அப்படின்றது தான் சரி. ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். பேத்தி அப்படின்றது தவறு, பெயர்த்தி. ஓகேவா, இதுதான் சரி. அதுமாரி பேரன், பேரன் அப்படின்னு வரணும். இத்தினை அப்படின்றது தவறு, இத்தனை அப்படின்னு வரணும். இடப்போடு அப்படின்றது தவறு, எடைப்போடு அப்படின்னு வரணும். இளவு அப்படின்றது தவறு, இளவு அப்படின்றது தான் சரி. ஓகேவா. அடுத்து கண்ணாலம் அப்படிங்கிறது தவறு, கலியாணம் அப்படின்னு வரணும். அடுத்து கடக்கால் அப்படி தவறு, கடைக்கால்னு வரணும். கவுளி கிடையாது, கவளி. கட்டிடம் கிடையாது, கட்டடம். இது புக்கில் வந்து இருக்குது. ஓகேவா. கருவேப்பிள்ளை தவறு, கருவேப்பிள்ளை அப்படின்னு வரணும். வேர்ப்பிள்ளை வராது, வேப்பிள்ளை. கிணவு தவறு, கனவுன்னு வரணும். கோடாலி தவறு, கோடரி அப்படின்னு வரணும். கோடரி, கோடாலி அப்படின்றது தவறு, கோடரி அப்படின்றது வரணும். ஓகேவா. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சந்தனமுக்கு இந்த வரணும், இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து சாயங்காலம், சாயங்காலம் யூ வந்து வரணும். இதுவுமே புக்கில் வந்து கவர் ஆகிருக்கு. அடுத்து சிலவு, அப்படி சிலவு கிடையாது, செலவு அப்படின்னு வரணும். சீக்காய் அப்படின்றது தவறு, சீகைக்காய் அப்படின்னு வரணும். சீகைக்காய் தலையில் போட்டு குளிப்போம் இல்லையா, அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தடுமாட்டம் அப்படிங்கிறது தவறு, தடுமாற்றம் அப்படின்னு வரணும். தலகாணி தவறு, தலையணைன்னு வரணும். இந்த நெய் வரும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாவாரம் அப்படிங்கிறது தவறு, தாழ்வாரம் அப்படின்னு வரணும். தாவாரம் அப்படிங்கிற தவறு, தாழ்வாரம் அப்படின்னு வரும். அடுத்து திரேகம் அப்படிங்கிறது தவறு, தேகம் அப்படின்னு வரணும். ஓகேவா. அடுத்து தொடப்பம் தவறு, துடைப்பம்னு வரணும். நாத்தம் தவறு, நாற்றம் அப்படின்னு வரணும். நேற்று தவறு, நேற்று அப்படின்னு வரணும். 18 தவறு, 12 அப்படின்னு வரணும். 12 தவறு, 12 அப்படின்னு வரணும். ஓகேவா. 12 ஓகே. புண்ணாக்கு தவறு, பின்னாக்கு அப்படின்னு வரணும். புண்ணாக்கு அப்படின்றது தவறு, பின்னாக்கு அப்படின்னு வரணும். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து பொம்பளை அப்படிங்கிறது தவறு, பெண் பிள்ளை அப்படின்றது சரியானது. அதுமாரி ஆம்பளை அப்படிங்கிறது தவறு, ஆண் பிள்ளை அப்படின்னு வரணும் அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து மாயிலை அப்படின்றதுக்கு பதிலாக மாவிளை அப்படின்னு வரணும். ஓகேவா. லேல நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முழுங்கு அப்படின்றது தவறு, விழுங்கு அப்படின்னு வரணும். முழுங்குங்கிறது தவறு, விழுங்கு அப்படின்னு வரணும். மெனக்கெட்டு அப்படிங்கிறது தவறு, வினைக்கெட்டு அப்படின்னு வரணும். மெனக்கெட்டு அப்படின்றது தவறு, வினைக்கெட்டு அப்படின்ற மாதிரி வரணும். ஓகேவா. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா முந்தாணி அப்படின்னு தவறு, முன்றாணை அப்படின்னு வரணும். ரொம்ப அப்படின்னா நிரம்ப, ரொம்ப தவறு, நிரம்ப. வலது பக்கம், வலப்பக்கம் சுவரில் எழுதாதே அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் திரும்பி அதை கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. வலப்பக்கம் அப்படின்னு வரணும். வெயில் தவறு, வெயில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி பேச்சு தவறு, வெற்று பேச்சு அப்படின்னு வரணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. சுவரில் எழுதாதே அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, வலப்பக்கம் சுவரில் எழுதாதே, இதெல்லாம் ஒரே சென்டென்ஸாக கொடுப்பாங்க. இந்த வந்து வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திரும்பி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். தமையன் தவறு, தமையன் மை அப்படின்னு வரணும். தாப்பால் இதுவுமே புக்கில் இருக்கும், தாழ்பால் அப்படின்னு வரணும். ஓகே. அடுத்து திருவிழாக்கு விழாக்கு இந்த லா வந்து வரணும், சிறப்புலா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும்னு வரணும். நன்சை அப்படின்னு வரணும். சரி, நஞ்சின்னு படிச்சுட்டா நஞ்சை நிலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. நஞ்சை அப்படின்னா நன்சை அப்படின்னு வரணும். நினைவு அப்படின்றது நினைவு அப்படின்னு வரணும். நோன்பு அப்படின்றது நோன்பு அப்படி கிடையாது, நோன்பு, இன்பு அப்படின்னு வரணும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு அப்படின்றது தவறு, பெண் அப்படிங்கிறது தான் சரியானது. மாற்றினாள் அப்படின்றது தவறு, மாற்றினான் அப்படிங்கிறது தான் சரியானது. மாற்றினான்னு ஒன்று கூட வராது, மாற்றினான் அப்படின்னு வரணும். மாட்சி கிடையாது, மாட்சி அப்படின்னு வரணும். அடுத்து முழித்தான் தவறு, வெளித்தான் அப்படின்னு வரணும். மோர்ந்து அப்படி கிடையாது, மோர்ந்து பார்த்தான் அப்படிங்கிறது தவறு, மோந்து பார்த்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. 300 தவறு, 300க்கு இந்த இந்த நூ வந்து வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. வயறு அப்படிங்கிறது தவறு, வயிறு அப்படின்னு வரணும். வயிறு வந்து வரணும். ஓகேவா. அடுத்த வெண்கலம் அப்படிங்கிறதுக்கு வெண்கலம், இந்த 3 சொல்லி வந்து வரணும். வெண்கலம். ஓகேவா. அடுத்து வேணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேண்டும் அப்படின்னு வரணும். அடுத்து வைக்கல் அப்படிங்கிறது தவறு, வைக்கோல் அப்படிங்கிறது தான் சரி. இந்த வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதோட வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்கூல் புக்கை ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. ஓகே. ஃபஸ்ட்டு மாதவி மகளும் மாதவர் கண்டலும் அப்படின்றதுல மகள் அப்படிங்கிறதுக்கு இந்த லூ வந்து வரணும். ஓகேவா. மகள் அப்படின்னா இந்த இல்லை தானே எழுதுவோம், இந்த லூ வந்து வரணும். மாதவர் கண்டலும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லூ வந்து போடணும். ஓகேவா. அடுத்து வினைப்பயன் விளையும் காழை, வினைப்பயன் விளையும் விலைக்கு இந்த லை, ரெண்டாவதுல இருக்கக்கூடிய இந்த லை வந்து வரணும். காலை அப்படின்றதுக்கு இந்த லை, காலை நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே இந்த லைன்லாம் வந்து மணிமேகலை 9th புக்கு ஓல்டு புக்கில் மணிமேகலைங்கிற மணிமேகலை பாடலில் வந்து வரும். ஓகே. கொலையே கழவே காமத்தி விளைவே, கொலை அப்படின்றதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த லை வந்து வரணும். களவே காமத்தி விளைவு அப்படின்றதுக்கு இந்த சிறப்புழை வந்து வரணும். அடுத்து கழங்கிய உள்ள கவழையில் தோன்றுவர் அப்படின்றதுக்கு உள்ள அப்படிங்கிறதுக்கு இந்த இல் வந்து வரணும். கவளையிலுக்கு இந்த இல். ஓகேவா. ஓகே.
அடுத்து பிழை நீக்கி எழுதுகிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஒருவர் பேசும்போதும் எழுதும்போதும் பிழையின்றி பேசவும் எழுதவும் வேண்டும். பேச்சில் அல்லது எழுத்தில் பிழை இருப்பின் பொருள் மயக்கம் ஏற்படும். எனவே சொற்களிலும் தொடர்களிலும் பிழை வராமல் காத்தல் வேண்டும். திணைப்பால் எண்ணிடம் காலம் மரபு ஆகியன பிழையாக வராமல் தொடரை எழுதுதல் வேண்டும். எழுவாய் உயர்திணையாக இருந்தால் பயனிலையும் உயர்திணையாக இருத்தல் வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பொன்னன் அப்படிங்கிறது ஒரு எழுவாய். தொடரோட்டத்தில் கலந்து கொண்டான். கலந்து கொண்டான் அப்படின்றது பயனிலை. எழுவாய் வந்து உயர்திணையாக இருக்குது அப்படிங்கும் பொழுது பயனிலையும் உயர்திணையாக இருக்கணும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. ஓகே, எழுவாய் வந்து அக்ரிணியாக இருந்துச்சு அப்படின்னா பயனிலையும் அக்ரிணியாக வந்து இருக்கணுமா. பசு புல் மெய்ந்தது அப்படின்றது பயனிலை, பசு அப்படிங்கிறது எழுவாய், இது அக்ரிணையாக இருக்கும் பொழுது இதுவுமே அக்ரிணையாக வந்து இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அப்படின்ற ஒரு டாப்பிக்லேயும் பாதி வந்து இதில் சில விஷயங்கள் வந்து கவர் ஆகும். நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும் அப்போ தான். ஓகேவா. அடுத்து எழுவாய் ஐம்பால்களுள் எந்த பாலில் உள்ளதோ அதற்கேற்ப பயனிலை வந்து பார்த்தோன்னா பெறல் வேண்டும். அதாவது அழகன் அப்படின்னா பாடினான் தான் வரணும், பாடினால்னு வராது. வள்ளினா ஆடினால் தான் வரணும், ஆடினான்னு வராது. புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள் அப்படின்னு தான் வரணும், ஏற்றினால்லாம் வராது. ஓகேவா. புலவர்கள்னால் ஏற்றினார்கள் தான் வரும். யானை பிளிரியது அப்படின்னு வரணும், யானைனா ஒரே ஒரு யானை தான், பிளிரியன அப்படின்லாம் வராது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மான்கள் ஓடின, மான்கள் நிறையா மான்கள் இருந்துச்சுன்னா ந வந்து வரணும். ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா தூ வந்து வரணும். இதெல்லாம் ஒருமைப்பன்மையிலும் நல்லா வந்து பார்த்துருப்போம். ஓகே, அடுத்து எழுவாய் வந்து கல்விகுதி பெற்றால் பயனிலையும் கல்வகுதி வந்து பெறுதல் வேண்டும். அதுமாதிரி எழுவாய் வந்து அருவிகுதி வந்து பெற்றால் பயனிலையும் அருவிகுதி வந்து பெறுதல் வேண்டும். அது மாணவர்கள் சிறப்பாக தேர்வு எழுதினார்கள், கல்விகுதி பெற்றால் இதுவும் கல்விகுதி வந்து பெறுது. மூவர் தேவாரத்தை பாடின, இது வந்து அருவிகுதி பெற்றுச்சு அப்படின்னா இதுவுமே அருவிகுதி வந்து பெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலை ஒருமையாக இருத்தல் வேண்டும். எழுவாய் பன்மையாக இருந்தால் பயனிலை பன்மையாக இருத்தல் வேண்டும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா என் புத்தகம் இதுவன்று அப்படிங்கிறது ஒருமை வந்து குறிக்கக்கூடியது. என் புத்தகங்கள் இவை அல்ல, இவை அப்படிங்கிறது பன்மை, அல்ல அப்படின்றது பன்மை. ஓகேவா, பன்மைக்கு வந்து வரும். அடுத்த தொடரில் காலவலு ஏற்படாமல் காத்தல் வேண்டும். காலவலு அப்படின்றது அதாவது தலைவர் நாளை மதுரையில் பேசுவார், நாளைக்கு தான் தலைவர் வந்து மதுரையில் வந்து பேசுவார், பேசினார் அப்படின்னு வராது, பேசுகிறார் அப்படின்னு வராது. காலம் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து இருக்கணும். அடுத்து நேற்று மழை பொழிகிறதுன்னு வராது, பொழியும் அப்படின்னு வராது, பொழிந்தது. அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்றாப்புல எழுதணும். இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும். ஓகேவா. மேலே நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் படித்தோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகே, பேருந்து நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது. இதில் பள்ளி அப்படின்றது தவறாக கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு இந்த இந்த லீ வந்து வரும், நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ண விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். மக்களுக்கு வந்து இந்த இல்லு வந்து வரணும். அடுத்த மழைக்கு சிறப்புழை வந்து வரணும். அடுத்து குரங்குக்கு இந்த ரே வந்து வரணும். ஓகேவா. குரங்குக்கு இந்த ரே போட்டு எழுதணும், ரே இங்கு. ஓகே, அடுத்து எண்ணெய் தேய்த்து கொள்வேன். எண்ணெய்க்கு வந்து பார்த்தோன்னா இப்படி வரணும், நெய். ஓகேவா, இதுதான் சரியானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் சிம்பிள். தென்றல் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்னும் வராது, இந்த 2 சொல்லி இன்னும் வரும். கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இன்னும் வந்து வரணும். நன்றிக்கு இந்த இன்னும் கரெக்டாக தான், இந்த ரீ வந்து வரும். அடுத்து மண்டபத்துக்கு வந்து பார்த்தோன்னா இந்த 3 சொல்லி இன்னும் வந்து வரணும். ஓகேவா. அவ்வளோதான் இதில் முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இது ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்க விஷயந்தான். ஓகேவா, ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். அடுத்து கோவலன் சிரம்பு விற்க போனால் கிடையாது, போனான்னு வரணும், இன்னும் வரும். அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள், அப்படிங்கிறது வரணும். அடுத்து பசு கன்றை ஈன்றன அப்படின்னு வராது, பசு அப்படின்னா ஒருமையை குறிக்குது, ஒருமைக்கு தூ தான் வரும். பன்மை பசுக்கள் அப்படின்னு வந்தால் தான் ந வந்து வரும், ஒருமையில் இருக்கிறதுனால தூ தான் வரும். அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறது தவறு, மேகங்கள் அப்படிங்கிறது பன்மை வந்தால் ந வரும், இப்போ தான் மேலே பார்த்தோம். ஓகேவா. அடுத்து குழலி நடனம் ஆடினாள் அப்படின்னு வரணும், ஆடியது அப்படிங்கிறது தவறு. ஓகேவா. அடுத்து
சார் ஆர்தர் கார்டன் கல்லணையில் கட்டுமான உத்தி கொண்டு தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியது அப்படிங்கிறது தவறு, கட்டினார்னு வரும். அடுத்து மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தாள் அப்படிங்கிறது தவறு, வைத்தான். மதியழகன் அப்படிங்கிறது ஒரு ஆண் அப்படிங்கிறதுனால இன் அப்படின்னு வரணும். அடுத்து மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் கூட்டம் தானே, எஸ், பயிர்க்கூட்டமும் உயிர்க்கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றது அப்படின்னு வரணும். புரிகின்றன அப்படின்னு வரக்கூடாது. மழை அப்படின்றது இங்கே ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொன்னதுனால தூ அப்படின்னு வரணும். ஓகேவா, ந அப்படின்றது வராது, பன்மையில் தான் வரும். ஓகே, நீலனும் மாலனும் அவசரகால தொடர்புக்கான தொலைபேசி எண்களின் பட்டியலை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வரும். வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தவறு, சென்டென்ஸே தப்பாயிடும். ஓகே, சூறாவளியின் போது மேல் மாடியில் தங்காமல் தரைத்தளத்திலேயே தங்கியதால் தப்பித்தனர் அப்படின்னு வரணும். ஓகேவா, தப்பிப்பான் அப்படிங்கிறது தவறு, தப்பித்தனர் அப்படின்னு வரணும். ஓகேவா, அடுத்து மதீனா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும், ராக அப்படின்னு வரணும். வல்லுனர் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து முடியாது. ஓகேவா, நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படிங்கிறது தவறு, தமிழில் எழுதுவோம் அப்படின்னு வரணும். அடுத்து பவழ விழித்தான் பரிசுக்கு உரியவன், பவழ விழித்தான் பரிசுக்கு உரியவன், இக்கு அப்படின்னு வரணும், சூக்கு பதிலாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான், தவறு, துன்பத்தை பொறுத்து கொள்பவன் வெற்றி பெறுவான் அப்படின்னு வரணும். அடுத்து குழலியும் பாட தெரியும் அப்படின்றது தவறு, குழலிக்கு பாட தெரியும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஓகேவா, அடுத்து பிழையான தொடரை கண்டறிக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காளைகளை பூட்டி வயலை உழுதனர், காளைனா மாடை வந்து குறிக்கிறாங்க, மாட்டுக்கு இந்த லை தான் வருமா அப்படின்னா சரிதான். ஓகேவா, அடுத்து மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், மலைக்கு அதாவது மலை, இந்த மலை இருக்கும் இல்லையா, சூரியன் உதிக்கிறாப்புல காட்டியிருப்பாங்க, அந்த மலைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த லை தான் வரும். ஓகேவா, மழை பெய்யக்கூடிய மலைக்கு சிறப்புழை வந்து வரணும். ஓகே, அடுத்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, காலை அப்படின்றது விடியற் காலை பொழுதுன்னு சொல்ல முடியும், அந்த காலைக்கு இந்த லை வராது, மேலே தான் இந்த மாட்டுக்கு தான் இந்த லை வந்து வரும். அப்போ இதுதான் தவறானது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, மழை அப்படிங்கிறதுக்கு இந்த லை வரும், இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் சரி தான், 3rd ஆப்ஷன் தான் தவறு. ஓகே, அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க, அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படின்றது தான் பேச்சு மொழியில் வந்திருக்கு, இதுதான் தவறு. ஓகே, அடுத்து தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது, வறட்சிக்கு இந்த ர வந்து வரும். ஓகேவா, அவங்களே வந்து எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நூலகம் கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது, அரசுக்கு இந்த ர வந்து வரும், கட்டிடம் தவறு, கட்டடம் அப்படிங்கிறதான் சரி, இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். அடுத்து வெண்கலம், ரங்கன் வெண்கல பாத்திர கடை வைத்திருக்கிறான், வெண்கலம் தப்பு, வெண்கலம் அப்படின்னா வரும், இதுவுமே கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்குது. அடுத்து மானம் பார்த்த பூமியில் பயிறு வகைகள் பயிரிடப்படுகிறது, மானம் கிடையாது, வானம் பார்த்த பூமின்னு வரணும். பயிர் தவறு, பயிர் அப்படிங்கிறதான் வரணும், பயிர் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்குது. ஐப்பசி அடைமலையில் ஊருணி நிறைந்தது, ஊருணிக்கு இந்த நீ வரும், இதுவுமே கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து இருக்குது. அடுத்து இன்னைக்கு அப்படிங்கிறது தவறு, இன்றைக்கு அப்படின்னு வரணும். சாயங்காலம் அப்படிங்கிறது தவறு, சாயும் காலம் அப்படின்னு வரணும், இதுவுமே கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நிறையா விஷயங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளே வந்து பார்த்தோன்னே அட்டன் பண்ணிடலாம், படிக்காமே அட்டன் பண்ணலாங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. அதனால் சில விஷயங்கள் இந்த கடைசியாக இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடம் மட்டும் தான், இது வந்து 12th புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இது மட்டும் தான் நம்ம படிக்கிறாப்புல இருக்கும். இதுவுமே நம்ம எங்கே படிக்கணும்னா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அது 100க்கு மேற்பட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், நிறையாவே அட்டன் பண்ணிடலாம். இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, குரங்கு, இந்த பள்ளி, மலை, இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம படிக்கிறாப்புல இருக்கும். அதனால் கவர்மெண்ட் மெட்டீரியலை ஸ்ட்ராங்காக வந்து படிச்சுக்கோங்க. நான் தொடர்ந்து இதேமாரி வந்து பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் இதேமாரி கம்பைல் பண்ணி வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.